என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. சாம்பவியின் தந்தை தன் சம்மந்தி அம்மாளின் உடல்நலனைப் பற்றி விசாரித்து அவ்வப்போது மருமகனுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார். சில சமயங்களில் அதே காகித உரையில் மகளுக்கும் ஒரு தனிப்பட்ட கடிதத்தை எழுதி மருமகன் மேற்பார்வையில் அதை சேர்த்து அனுப்புவது வழக்கம். பார்த்திபனது மருந்து கடை முகவரிக்குத்தான் கடிதங்களை அனுப்பினார். வியாபார சம்பந்தப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் பார்த்திபனுக்கு கடை முகவரிக்குத்தான் வருவது வழக்கம். எப்பொழுதாவது அபூர்வமாக உறவினர் யாராவது மரகதத்திற்கு கடிதம் எழுதுவதுண்டு. அதற்கு மட்டுமே வீட்டின் பக்கம் தபால்காரர் வருவது அதிசயம். ஆனால் வெளியூரில் சென்றிருக்கும் கணவன் கடிதம் போடுவதாக சொல்லியிருந்தான். அந்த எதிர்பார்ப்பில் சாம்பவி தினமும் தன் வேலைகளிடையே காலை மாலை இரு வேளைகளிலும் வாயில் பக்கம் வந்து எட்டி பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள். அன்று காலை அவள் மாமியாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சமயம் கேட்டை மெல்ல திறந்து கொண்டு தபால்காரர் உள்ளே வருவதை பகவதி பார்த்துவிட்டாள். யாரும் அருகில் இல்லாத சமயம் பார்த்து சற்றென்று தானே வராந்தாவை தாண்டி படிகளில் இறங்கி தோட்டத்திற்குள் சென்று முந்திக் கொண்டாள். திருமதி சாம்பவி பார்த்திபனுக்கு கடிதம் வந்திருக்கு. புன்முறுவலுடன் தபால்காரர் கடிதத்தை நீட்டினார். நான் கொடுக்கிறேன், அவங்க உள்ள வேலையா இருக்காங்க என்று பதிலுக்கு முகத்திலே ஒரு மெல்லிய சிரிப்பை பரவ விட்டு கொண்டு சற்றென்று வாங்கி இடுப்பில் செருகி கொண்டாள். பம்பாய்க்கு சென்று ஒரு வாரம் கூட ஆகல, அதற்குள் மனைவிக்கு பார்த்திபன் கடிதம் எழுதிவிட்டானே. உரைக்குள் கனமாக தெரிந்த கடிதத்தில் பத்தி பத்தியாக தன் பரிவை வார்த்தைகளால் வாரி கொட்டியிருப்பான். என் மகளுக்கு கிடைத்திருக்க வேண்டிய பாக்கியத்தை எவளோ ஒருத்தி ஒன்று குடுத்தனத்தில் பட்டணத்திலே பரிதவித்த ஒரு பாவி வந்து தட்டி கொண்டு போய்விட்டாளே. தனக்குள் பொறாமையில் புகைந்து கொண்டு உள்ளே விரைந்தாள். குளியல் அறைக்குள் நுழைந்து குழாயை திருப்பி தண்ணீர் விழும் ஓசையை எழுப்பிவிட்டு உரையை பிரித்து கடிதத்தை எடுத்தாள். 5 பக்கங்களுக்கு மேல் பார்த்திபன் மனைவிக்கு எழுதியிருந்தான். இந்தா செல்வி, பக்கத்து பெண் நோட்டை எட்டி பார்த்து எழுதுறியே, காப்பி அடிக்கிறது தப்பு இல்லையா என்று அதட்டி மாணவிகளை கண்காணித்த பள்ளி ஆசிரியைதான் அவள். ஆனால் அந்த கட்டுப்பாட்டை தன் அளவில் உதறிவிட்டாள். சாம்பவிக்கு அவள் கணவன் எழுதிய கடிதத்தை படித்து பார்ப்பது சரியல்ல என்ற எண்ணத்தை மறந்து குமுறி கொந்தளித்த ஆத்திர உணர்வில் கொஞ்சமும் லஜ்ஜையின்றி பார்த்திபன் தன் மனைவிக்கு கொஞ்சம் மொழிகளை தூவி எழுதியிருந்த கடிதத்தை மூச்சு விடாது படித்து முடித்தாள். அடப்பாவி, மனைவி மேல் இவன் இத்தனை ஆசையா வைத்திருக்கிறான். ஒரு சில நாள் பிரிவிலேயே இப்படி உருகி போகும் இவன் தாயின் பேச்சை கேட்டு தாரத்தை ஒதுக்கி வைத்து விடுவான் என்பது வீண் கனவு. போன இடத்தில் வியாபார சங்கதிகள் சுழுவாக முடியாததினால் இன்னும் 1 வாரத்துக்கு மேல் அங்கே தங்கியிருக்க நேரும் என்று எழுதியிருக்கிறான். அப்படியென்றால் பார்த்திபன் வீடு வந்து சேர மேலும் 15 நாட்களுக்கு மேல் பிடிக்கும். புயலாக பல எண்ணங்களும் திட்டங்களும் மனதில் உருவாக அவள் அந்த கடிதத்தை சுக்கல் நூறாக கிழித்தாள். குளியலறை அலமாரி தட்டின் இருந்த நெருப்பு பெட்டியை எடுத்தாள். கடித தூள்களை குளிக்கும் அரை முற்றத்தின் நடுவில் வைத்து நெருப்பு குச்சியை கிழித்து பற்ற வைத்தாள். பார்த்திபனது கடிதம் எரிந்து கருகி சாம்பலாகியது. அண்டாவிலிருந்து ஒரு செம்பு தண்ணீரை முகந்து எடுத்து அதன் மீது ஊற்றி சாளகம் வழியே அதை அப்புறப்படுத்தினாள். மனைவி மீது கொண்டிருந்த அவனது அன்பு அந்த காகிதத்தை போல சாம்பலாகி போகக்கூடாதா? ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கொண்டு குழாயை நிறுத்திவிட்டு மெல்ல அறையினின்று வெளியே வந்தாள். அந்த வார இறுதியில் வைத்தியர் மரகதத்தை கவனிக்க வந்தார். முன்னை விட அவள் விரைவாக குணமடைந்து வருவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் அறையை விட்டு வெளியே வந்தார். சமையற்கட்டு பக்கம் வந்து, தங்கவேலு தம்பி, இன்னைக்கு எனக்கு காப்பி வேண்டாம், வீட்டிலேயே சாப்பிட்டு இப்பதான் கிளம்பினேன் என்றபடி கதவோரத்தில் நின்ற சாம்பவியை பார்த்து முறுவலித்தார். நேத்து தபாலில் பார்த்திபன் எனக்கு கடிதம் போட்டிருந்தார் என்று அவர் ஆரம்பித்ததை கேட்டு சாம்பவி திகைத்து போனாள். அவளுக்கு ஏன் அவள் கணவர் இன்னமும் கடிதம் போடவில்லை? நான் வரும் வரை தன் தாயை நன்றாக கவனிச்சுக்கோங்க, சாம்பவிக்கு தைரியம் சொல்லுங்கன்னு எழுதியிருந்தார். கவலைப்படாதீங்க, நீங்கள் ஊருக்கு திரும்புகிற வர வாரம் 4 தடவையாவது உங்கள் அம்மாவை போய் பார்ப்பேன். மனைவி தன் மாமியாரை கண் இமைக்குள் வச்சு காப்பாற்றிக்கிட்டு வரும்போது உங்கள் மனசு ஏன் சஞ்சலப்படணும்னு பதில் எழுதி போட்டுவிட்டேன். ஆமாம், எனக்கே ஒரு கடிதம் போட்டு விட்டிருக்கிற பார்த்திபன் மனைவிக்கு குறைந்தது 2 கடிதமாவது எழுதியிருப்பாரே. பம்பாயில் சாப்பாடு வசதி எப்படியாம்?
சும்மா சொல்லக்கூடாது. உன் மாமியார் நல்லாவே சமையல் செய்வாங்க. படிக்கிற காலத்தில் கூட உன் கணவர் லீவு விட்டதும் வீட்டுக்கு அடுத்த நாளே வந்து நிற்பார். அம்மா கை சாப்பாடு மேலே அத்தனை ஆசை. இப்போ சொல்லிவிட்டு பரிகாசமாக கண்களை சிமிட்டி கொண்டு சிரித்தார். வைத்தியருக்கு கடிதம் எழுதிய அவள் கணவன் அவளுக்கு ஏன் இன்னமும் எழுதவில்லை? அடிவயிற்றில் அழுகை புரள, கவலையில் அவளது உணர்வுகள் துவண்டன. இன்னும் அவர் எனக்கு ஏதும் எழுதலை என்று அவள் முடிக்கும் முன் பகவதி அந்த இடத்தில் வந்து கலந்து கொண்டாள். ஆச்சரியமா இருக்கே, அவர் கட்டாயம் உனக்கு எழுதியிருக்கணுமே. டாக்டர் வைத்தியலிங்கம் முணுமுணுத்ததை கேட்டு பகவதி அதிர்ந்து போனாள். ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தவர் அவர். நாளையோ மறுநாளோ எதேச்சையாக அவர் தபால்காரரை சந்திக்க நேர்ந்து அறியும் ஆவலில் சாம்பவி அம்மாளுக்கு கடிதம் ஏதாவது வந்ததா என்று கேட்டுவிட்டால், வந்ததே 2 தினங்களுக்கு முந்தி வீட்டு தோட்டத்திலே நான் நுழையும் முன் பருமனான ஒரு அம்மா எதிரே வந்து அவசரமாக வாங்கிக்கிட்டு போனாங்களே என்று அவன் உளறிவிட்டால். எச்சிலை விழுங்கி கொண்டாள் பகவதி. தம்பி பார்த்திபன் வியாபார காரியமாக வெளியூருக்கு போயிருக்கு. பாவம், எத்தனை வேலையோ என்ன கஷ்டங்களோ. தன் தாயாரின் உடம்பை பற்றி உங்களுக்கு கடிதம் போட்டது நியாயம். இன்னும் சில நாளில் திரும்பி வரப்போகிறோமே, எதுக்குன்னு சாம்பவிக்கு எழுதலை போல இருக்கு என்று கூறிவிட்டு சாம்பவியை வெறித்தாள். இருக்கலாம், அடுத்த கடிதம் எனக்கு வந்தா நானும் வேடிக்கையாக பதில் போட்டு வைக்கிறேன். சாம்பவிக்கு கடிதம் போடாமல் எனக்கு நீங்கள் எழுதுறது சரியில்லை. உண்மை நிலவரம் தெரியணும்னா உங்கள் மனைவி கிட்ட இருந்து தான் தகவல் கிடைக்க முடியும். நீங்கள் இப்படி மௌனமாக இருக்கிறதால உங்கள் மனைவி ரொம்ப மனம் துவண்டு போயிருக்காங்க அப்படின்னு எழுதுனேன். அதுக்கு பிறகு நாளைக்கு ஒரு கடிதம் இந்த வீட்டு கதவுக்கு வழியே நடையில் விழாட்டா என் பெயர் வைத்தியலிங்கம் இல்லை. உரத்த குரலில் சிரித்தார். பின்னர் தன் பையை தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டார். பாவி மனிதன், ரொம்ப சலுகை எடுத்துக்கொண்டு அப்படி எழுதி போட்டாலும் வியப்பதற்கில்லை. பார்த்திபனுக்கு உண்மை தெரிந்துவிட்டா பகவதியின் நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டே காய்களை நறுக்கி கொண்டு மேடை அருகே நின்ற தங்கவேலு சந்தேகத்துடன் பகவதியை ஊடுருவி பார்த்தார். சின்னம்மா, நம்ம ஐயா கட்டாயம் உங்களுக்கு கடிதம் போட்டிருப்பார். ஒரு சமயம் தபால்காரர் அதை தப்பு விலாசத்திலே போட்டுவிட்டு வந்திருக்கலாம். சமீபத்தில் வீட்டு நம்பர்களையெல்லாம் மாற்றினாங்க. அதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். எதுக்கும் நான் சாயங்காலம் வெளியே போகிறச்ச தபால் ஆஃபீஸு பக்கம் போய் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கவா? பகவதிக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை. ஏய்யா, உனக்கு இந்த வீட்டில் சமையல் வேலை செய்யவே பொழுது பத்தலை. இப்போது துப்பு துலக்க ஊர் சுத்த பார்க்குறியா? பெரியம்மா காதில் இந்த சங்கதி விழுந்துச்சோ, உங்களை இன்றைக்கே இங்கிருந்து கிளப்பி விடுவாங்க. சமையல்காரருக்கு வீட்டு விஷயங்களில் என்ன பங்கு? இத்தனை இடம் யார் கொடுத்து வச்சுருக்காங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ வாயை திறக்காத மனுஷன் ரொம்பத்தான் பேச வந்துட்டார். அதட்டலாக உரிமினாள். அம்மா, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளி. என்னை அதட்டவோ மிரட்டவோ உங்களுக்கு உரிமை கிடையாது என்றபடி கையில் பிடித்திருந்த காய்கறி அரியும் கத்தியுடன் தங்கவேலு முரட்டுத்தனமாக அவளை உற்று பார்த்தார். அந்த கத்தியால் என்னை குத்தி கொன்றுவீங்க போல இருக்கே. பகவதி ஆத்திரமாக சிரித்தாள். குத்துறது குடையிறது எல்லாம் உங்கள் பழக்கம். பதிலுக்கு தங்கவேலு சீறினான். வாய்ப்பேச்சு முற்றி பெரும் சண்டையாக முடிந்துவிடும் என அஞ்சி சாம்பவி இடை புகுந்தாள். சமையல்கார ஐயா, எனக்காக கொஞ்சம் நீங்கள் சும்மா இருங்கோ. ஒரு சமயம் நாளை மறுநாள் காகிதம் வரலாம். ஒரு சின்ன சங்கதிக்காக ஏன் இந்த தர்க்கம் என்று மிருதுவான குரலில் குழைவாக வேண்டிக் கொண்டாள். சமையல்கார தங்கவேலு பிகுவாக மேடை பக்கம் திரும்பி கொண்டார். நாம் பாட்டில் இங்கே பேசிக்கொண்டு நிற்கிறோம். மரகதத்துக்கு அங்கே என்ன தேவைப்படுகிறதோ அரைக்கதவு சாத்தி இருப்பதால் அவள் கூப்பிட்டா கூட நமக்கு கேட்காது. போய் முதல்ல மாமியாரை கவனி. ஊருக்கு போன புருஷன் எங்கே ஓடி போயிடுவான்? அப்படி மூஞ்சியை தொங்க விட்டுக்க வேணாம். உன்னை போல் வயசில் என் கணவர் என்னை விட்டு மாத கணக்காக டூர் போயிடுவார். அதுக்காக நான் வீட்டு வேலையை போட்டுட்டு வாசலிலா போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். நல்ல பொண்ணு நீ. இந்த சமயக்கார பயலுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. வேலைக்காரங்களை வைக்கிற இடத்துல வைக்காட்டி நமக்கு தான் சங்கடம். படபடவென்று பகவதி பேசிக்கொண்டே அப்பால் நகர்ந்தாள். பார்த்திபன் கடிதத்தின்படி அவன் திரும்ப சில நாட்கள் பிடிக்கும். வைத்தியலிங்கம் இடை புகுந்து குளறிவிடும் முன் அவள் மரகதத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு அந்த காரியத்தை சாதித்து விட வேண்டும். அவள் மகளுக்கு அந்த வீட்டில் வாழ்வு கிடைக்கிறதோ இல்லையோ,
அக்கறை இல்லை. மாயாவுக்கு போட்டியாக வந்த சாம்பவியின் வாழ்க்கை சாம்பலாகி போக வேண்டும். அவளது அடுத்த வேலை அதை மிக விரைவாக செய்து முடிக்க வேண்டியது அவசியம். தாடை இறுக பற்களை கடித்து கொண்டு பொறாமை நெஞ்சு நெருப்பாக எரிக்க அவள் மரகதத்தின் அறைக்குள் சென்றாள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எபிசோட் 1லேருந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள்.